அருமையான வசந்த கால பூக்கள் என்ற பாடலை நாங்கள் இன்றைக்கு பாடி அகில உலக ஜெப நாளிலே ஆண்டவருக்கு என்று படைக்கின்றோம். வசந்த கால பூக்களே வரும்
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நம்முடைய சமூகத்திலே என்றென்றும் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த சிறப்பான பெண்கள் தினத்திலே நம்முடைய திருச்சபையால் அகில உலக ஜெபநாளாகவும் பெண்கள் தினமாகவும் அனுசரிக்கும்படியான இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்தமைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நல்ல ஒரு உயிரெழுத்தோடு கிடந்த கவிதையாக பெண்கள் தினத்தினுடைய மேன்மையை நாம் கொண்டாடுவோம். ஆ அம்மாவாக, ஆ ஆசிரியராக, இல்லத்தரசியாக, ஈகை கொண்டவராக, உன்னதமானவராக, ஊழியம் செய்பவராக, எளிமையானவராக, ஏற்றம் கொண்டவராக, ஐயங்கள் தீர்ப்பவராக, ஒப்பற்றவராக, ஓவியமானவராக, ஔவையாராக, எஃகுத்திறன் கொண்டவராக வாழும் அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருமறை வெளிச்சத்திலே பெண்கள், அதோடு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மையப்பொருள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் கிறிஸ்தவர்களுடைய அழைப்பின் சிறப்பு எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. நாம் அதை சிந்தையில் வெளிக்கொணர வேண்டும். செயலில் அதை காட்டக்கூடிய பிள்ளைகளாகவும், அதை வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய பிள்ளைகளாகவும் நாம் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அன்பு, அமைதி, ஒருமைப்பாடு ஆகிய நற்பண்புகள் மிளிர வாழ்வதே அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. இதை தூய ஆவியானவர் அருளும் கொடைகளாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த காரியங்களை நாம் வளப்படுத்துவதில் கிறிஸ்தவர்களுடைய அழைப்பு என்பது வலியுறுத்தப்படுகிறது. நாம் இந்த திருமறை வெளிச்சத்திலே பெண்களை நாம் பார்க்கும்பொழுது, படைப்பு என்று பார்க்கும்பொழுது, கடவுள் அங்கே எல்லாவற்றையும் படைத்து இறுதியிலே மனுஷனை தன்னுடைய சாயலாக படைத்து அங்கே ஒரு குறைவு இருப்பதை காண்கின்றார். அந்த குறைவை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று குறைவு. அங்கே அவர் படைத்த படைப்பு எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டவர் ஒரு குறைவை பார்த்து அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் மனிதன் தனிமையாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஏவாளை அங்கே படைக்கிறார். ஏவாளை படைத்து அவரிடத்திலே அங்கே நிறுத்தி அந்த படைப்புக்கு ஒரு முழுமை சேர்த்து நலம் என்று, நல்லது என்று ஆண்டவர் அங்கே காண்கின்றார். நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஒரு காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது நல்லதா என்று அதை திரும்ப திரும்ப நாம் ஆராய்ந்து பார்க்கிறது போல கடவுளும் அவருடைய படைப்பிலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து பெண் என்பவள் அந்த படைப்போடு இணைந்த பிறகுதான் அந்த படைப்பு முழுமை பெறுகிறது என்பதை நாம் அறிகின்றோம். படைப்பிலே அந்த மகிமையை கொண்டு வந்தவர் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கும் பொழுது மீட்பிலே பெண்ணின் வடிவமாக, பெண்ணின் வழியாக அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற கடவுளுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டாள். அவர்தான் மரியாள். அந்த மரியாளை வைத்து இன்றைக்கு நாம் நல்ல ஒரு மனுஷகுமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இன்றைக்கு மீட்பு, உலகமெல்லாம் நற்செய்தி, உலகமெல்லாம் பறைசாற்றப்படுகின்ற ஒரு மீட்பின் செய்தி, உயிர்மீட்சி செய்தி என்று நாம் இவ்வளவாக கொண்டாடுகிறோம், அனுசரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மீட்பை கொண்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய விருப்பம், அவருடைய நிறைவேற்றுதல் என்ன என்பதை நாம் அறிய முற்பட வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றது, புத்தி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அந்த திருமறை வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நான் சொல்லுகின்ற புத்தி என்னவெனில், அவர் சொல்லுகின்ற புத்தி ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அன்பினால் நாம் எப்படி தாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். சமுதாயத்திலே நம்மிடையே இருக்கின்ற சக உறவுகளை நாம் ஏற்றத்தாழ்வுகளோடு அதாவது அணுகுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா, அல்லது சக உறவுகளாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? திருமறையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய திருப்பணியிலே பெண்களை பார்க்கும் பொழுது 2 பெண்களை நாம் முன்னுதாரணமாக வைத்துக்கொள்ளலாம். ஒன்று, பெரும்பாடுள்ள
ஸ்திரீ, பெரும்பாடுள்ள பெண், உதிரப்போக்கு அதிகமாய் உடைய ஒரு பெண், மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே தீட்டு என்று எண்ணப்படுகின்ற ஒரு நிலை. பெண் என்றாலே தீட்டு என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அங்கே அவர்கள் யூதர்களும் பெண் என்று சொன்னால் அவர்கள் தீட்டானவர்கள். யூத ஒரு ஆணினுடைய ஜெபம் எப்படிப்பட்டவையாக இருக்குமாம்? ஆண்டவரே, நான் நாயாக பிறவாமைக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, நான் பெண்ணாக பிறவாமல் இருந்ததுக்காக நன்றி செலுகின்றேன் என்று சொல்லி ஒரு யூத ஆணினுடைய ஜெபம் இருக்குமாம். அப்போ ஒரு பெண்ணை ஒரு நாய்க்கு இணையாக ஒப்பிடக்கூடிய ஒரு யூத கலாச்சாரத்திலே, யூத சமூகத்தின் பாரம்பரியத்தை உடைத்தவராய் அங்கே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஊருக்கு வெளியே இருக்கின்ற அந்த பெண், ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் அடைவேன் என்று சொல்லி விடுதலை வாழ்க்கை வெளிக்கொணர்ந்தவராய் இன்றைக்கு நாம் திருமறையிலே பேசப்படுகின்ற ஒரு நற்செய்தியாய் பேசப்படுகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே அந்த பெண்ணினுடைய விடுதலை வாழ்வு, அதற்கு ஆண்டவர் முன்குறித்திருந்த நேரம். ஆண்டவர் அங்கே என்னிடத்திலிருந்து மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லும் பொழுதே அந்த பெண் அந்த முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டால் அவளுக்கு சரீரப்பிரகாரமான ஒரு விடுதலையும் கிடைத்தது. அதோடு அந்த சமுதாயத்திலே நல்ல ஒரு விடுதலையாக்கப்பட்ட பெண் என்ற வாழ்வுரிமையும் அவள் பெற்றுக்கொண்டாள். இதுதான் அங்கே ஆண்டவர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார், அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார், அந்த அன்பை வெளிக்கொணர்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது கானானிய பெண்ணினுடைய நிகழ்வு. கானானிய பெண்ணினுடைய நிகழ்வை பார்க்கும் பொழுது அங்கே மிகவும் இரக்கத்தோடு, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை, அதாவது ரொம்ப கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய மகளுக்கு அதாவது பிணியாய் கிடக்கின்றாள், அவர் சுகவீனமாய் கிடக்கின்றார் அப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சுகத்தை, விடுதலை விரும்புகின்ற அந்த கானானிய பெண் வரும்பொழுது சீடர்கள் எல்லாம் இந்த சகோதரிக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே உரைக்கின்ற வார்த்தை, காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு நான் வந்தேனே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீயானவள், அந்த சகோதரியானவள் சொல்லுகின்றார், ஆமான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லி, எங்களுக்கும் நீர் உண்டு, எங்களுக்கும் நீர் வாழ்வு கொடுக்க வந்தவர், எங்களையும் நேசிக்க வந்தவர், எங்களையும் விடுதலையாக்க வந்தவர் என்று சொல்லி அங்கே அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சகோதரி முன்வருகின்றார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வார்த்தை உரைக்கின்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22, 28 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பெண்களை நாய்களாக, அதாவது யூதர்கள் மட்டும் உயர்ந்தவர்கள், அவர்கள்தான் மனிதர்கள், மற்ற புறவினத்தவர்கள் எல்லாம் நாய்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, ஒரு கலாச்சாரத்தை ஆண்டவர் அங்கே, அதாவது ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு நினைவுகள், எண்ணங்கள் நமக்கு உள்ளத்தில் எழக்கூடும். என்ன ஆண்டவரே நாய் என்று சொல்லி இப்படி ஒரு கடின ஒரு வார்த்தையாய், இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாய் பேசுகிறாரே, அல்ல, அது யூதர்களுடைய வழக்கத்திலே இருந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கே உடைத்தருகின்றவராய், அவர்களுக்கும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், அவர்களையும் அன்பு செய்ய வந்தேன், அவர்களையும் நேசிக்க வந்தேன் என்று சொல்லி அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றவராய், அந்த கானானிய பெண்ணுடைய ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பியபடியே ஆக கடவுது என்று சொல்லி அவருடைய மகளுக்கு அந்த விடுதலை வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த விடுதலை வாழ்வை, அந்த ரட்சிப்பை, அந்த படைப்பினுடைய முழுமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு ஆண்டவர் ஆண்டவர் நோக்குகின்ற, அவர் எதிர்நோக்குகின்ற திட்டத்தை, தீர்மானத்தை, அவருடைய மகிமையை எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல போகின்றோம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு மெத்தன போக்கில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாய் அல்ல, ஆண்டவர் விரும்புகின்ற திருச்சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாய், அனைவரையும் ஏற்றத்தாழ்வுகளின்றி, அனைவரையும் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்குகின்ற பிள்ளைகளாய் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வோம். கடவுளின் திருவுள சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இந்த சிறப்பான நாளிலே பெண்களாய் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த நல்ல ஒரு முடிவுகளை, சக உறவுகளை, நாம் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மோடு இருக்கின்றவர்களும் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த வெளிச்சத்திலே அவர்களும் வருவதற்கு நாம் உறுதுணையாய் நிற்போம். கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடவும், நாங்கள் சர்வதேச இந்த மகளிர் தின விழாவிலே உம்மை பற்றுகிற அறிவை நாங்கள் அறியவும் நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு மன்றாட்டுகளிலும் நீர் உமது தயவு எங்களோடு இருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய அன்பிலே எப்படி நிலைத்திருப்பது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த
செய்தியின் மூலமாக நாங்கள் அநேக காரியத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் நீர் கிருபை பாராட்டும். நீரை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். இறை மகனாம் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய கிறிஸ்துவின் அருளும் நம்மை நலமான வளமான பாதையிலே வழிநடத்த காத்திருக்கின்ற தூய ஆவியாரின் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நின்று நிலைப்பனவாக. ஆமேன்.